ஹாய் வணக்கம். ஸோ நம்ம வந்து இப்போது தமிழில் டெஸ்ட் த்ரீக்கான ஆன்சர் கீ பார்த்துடலாம். ஸோ இப்போ டெஸ்ட் த்ரீயை பொறுத்தவரையில் எயித்து ஸ்டாண்டர்ட் தமிழ் புத்தகத்தில் ஓல்டு புக் அண்ட் நியூ புக் ரெண்டுமே சேர்த்து வந்து கொஸ்டின் கொடுத்துருந்தோம். அதற்கான ஆன்சர் கீஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடலை பாடியவர். வந்து திரு பாரதியார் அவர்கள். அதேபோல் இருதினை ஓம்பால் இயல்நெறி வழா அமைத்திரிவு இல் சொல்லொடு தலா அல் வேண்டும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 2க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தொல்காப்பியம். அதுக்கடுத்து தேவநேயம் நூலை தொகுத்தவர் வந்து ரா இளங்குமனார், ஆப்ஷன் பி. அதேபோல் மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள். எழுத்துக்களின் பிறப்பு அப்படின்னு ஒரு ஏரியா நம்ம படிப்போம். இது வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க. அதனால நம்ம வந்துட்டு அத படிச்சிரணும். பார்க்குறதுக்கு வந்து அதில குறைவா தெரிஞ்சா கூட, லைக் வந்து நம்ம அத படிக்கணுமா, வேண்டாமா அந்த மாரி தெரிஞ்சா கூட, அதுலேருந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது இதெல்லாம் இருக்கு. அதனால படிச்சிடுறது தான் பெஸ்ட்டு. படிச்சிருங்க. 4வது கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் டி இத்து, இன்னு சொல்லி பார்த்து கூட எழுதலாம் நீங்க. கீழ்க்கண்டவற்றுள் தவறானது எது? 5வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் பி கூடை, வனை இதுதான் தவறானது. சுவர் எழுப்பு, இலை பறி, ஆநிரை. இதில வந்துட்டு தவறானது வந்து கூடை, வனை அப்படிங்கிறது தவறு. அதுக்கடுத்ததுல யானையோடு பேசுதல் என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர். வந்து வா. கீதா அவர்கள். அதேபோல யானை டாக்டர்னு ஒரு ஒரு சிறுகதை இருக்கு. இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதை எழுதினவர் யாரு? ஆசிரியர் பேர் சொல்லுங்க. ஸ்கூல் புக்கில் தமிழ் புத்தகத்தில் படிப்பீங்க. யானை டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஒன்று படிப்போம். இந்த யானை டாக்டரில் ஒரு பர்ட்டிகுலர் கதாநாயகன் போல ஒருத்தரை வந்து சொல்லுவாங்க. அவரு யாரு அப்படிங்கிறத, அதாவது டாக்டர்ன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யானைக்கு மருத்துவம் பார்ப்பாரு. அவர ஒட்டி தான் அந்த கதை நகரும். அவரோட பேர் என்ன? இந்த யானை டாக்டர் அப்படிங்கிற சிறுகதையை எழுதின ஒரு பேர் என்ன? இது வந்துட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஸோ இத படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்தும் கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி. 6வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ வா. கீதா அவர்கள். 7வது கேள்வி கூற்று 1 ஏவல் வினைமுற்று முன்னிலையில் வரும். கூற்று 2 ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கூற்று 3 கட்டளை பொருளை மட்டுமே உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும். ஏவல் வினைமுற்று அத பத்தி தான் நம்ம பேசுறோம். அப்ப ஏவல் வினைமுற்றுல ஃபர்ஸ்ட்டு கூற்று என்ன சொல்லிட்டாங்க? முன்னிலையில் வரும். ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை. கட்டளை பொருளை உணர்த்தும். விகுதி பெற்றும் பெறாமலும் வரும் அப்படின்னு குடுத்துட்டாங்க. இதில வந்துட்டு நம்ம கூற்றுகள கவனித்து, இதில எது சரிங்கிறது தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ, அப்ப எது சரின்னு பார்க்கணும். இதில வந்துட்டு 1, 3, 4 சரி. 7வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. ஒருமை பன்மை வேறுபாடு இல்லைங்கிறது தப்பு. 1, 3, 4 சரி. 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி. மாணவி கட்டுரை எழுதினால் இதில் பயின்று வந்துள்ள வினைமுற்று. இதில் இருக்கக்கூடிய வினைமுற்று வந்துட்டு என்ன மாதிரியான வினைமுற்று அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ குறிப்பால் உணர்த்துனா குறிப்பு, தெரிநிலை வெளிப்படுத்தும்போது தெரிநிலை. இப்போ ஏவல் பொருள்ல வரும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்த்துக்கிட்டு இந்த கா, இய அந்த மாதிரியான பொருள் கேள்விப்பட்டிருப்போம் வியங்கோலுக்கு. இப்போ 8வது கேள்விக்கு பதில் வந்துட்டு தெரிநிலை வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று. அடுத்து 9வது கேள்வி திக்கெட் ஆங்கிலச் சொல்லின் தமிழாக்கம். 9வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் சி புதர். 10வது கேள்வி புகழாலும் பழியாலும் அறியப்படுவது. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. ஆப்ஷன் பி. அப்படியே குறளையும் சேர்த்து ஞாபகம் இருந்ததுன்னா நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வரணும். குறள்ல பார்க்க ஈஸியா தெரியும். ஆனா ஒரு கேள்வி குடுத்து, அந்த குறள் சொல்றது என்னன்னு சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க. அதில வந்துட்டு கொஞ்சம் கவனமாவே இது பண்ணணும். 11வது கேள்வி ஓர்தல் எனும் சொல்லின் பொருள். 11க்கு வந்து ஆப்ஷன் டி நல்லறிவு. உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்றவர். உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்று சொன்னவர் வந்து கவிமணி அவர்கள். திரு கவிமணி. உயிரை வளர்க்கும் உபாயம் கண்டேன். ஆதலால் உடலை வளர்த்தேன், உயிரை வளர்த்தேனே அப்படின்னு சொன்னவர் யாரு? அப்படின்னு வேணாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். 12வது கேள்வியில அந்த கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 12ன்னு போட்டு, இந்த 12ல கேட்டிருந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லி கூட கமெண்ட் பண்ணிருங்க. ஒரு சராசரி மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை வருடம் தூங்குகிறான்? 13வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 20 வருடம் தூங்குகிறான். 14வது கேள்வி 14ல வந்து சுஜாதாவின் இயற்பெயர். சுஜாதா அவர்களின் இயற்பெயர் வந்து ரங்கராஜன். ஆப்ஷன் பி. ஆப்ஷனே நல்லா இருக்கு. ரங்கநாதன், ரங்கராஜன், ராஜேந்திரன், நாகலிங்கம். கிட்டத்தட்ட அப்படியே ஒரு மாரி ஒரே மாரி இருக்கு. கவனமா அடிச்சிடணும். ரங்கராஜன். 14வது கேள்விக்கு ஆப்ஷன் பி. ஒரு வினைமுற்று எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது. 15வது கேள்விக்கு ஆப்ஷன் டி முற்றெச்சம். இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம்.
ஆமா. அந்த பாட்டு ராகத்தோட பாடலாம். அந்த மாரி ஞாபகம் வருது. 16க்கு ஆப்ஷன் பி ஆலங்குடி சோமு. பொறுத்துக இயற்கை ஓவியம், இயற்கை இன்பக்களம், இயற்கை தவம், இயற்கை அன்பு. இதற்கான ஆன்ஸர் வந்துட்டு 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி அப்டின்னா என்னதுங்க? முதல் இதுக்கு வந்துட்டு 4 10 பாட்டு. இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை தவம் வந்து சீவக சிந்தாமணி. இயற்கை அன்பு அது வந்துட்டு பெரிய புராணம். ஸோ அத அப்படியே ரிலேட் பண்ணி ஒண்ணோட ஒண்ணு கவனப்படுத்திக்கோங்க. 17வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. 18க்கு வந்து ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர். ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்ற நூலை எழுதியவர் பி. ச. குப்புசாமி. செய்யபடு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது. செய்யபடு பொருள் வேற்றுமை என அழைக்கப்படுவது 2ஆம் வேற்றுமை. முதல் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உருபு இல்லைன்னு படிப்போம். முதல் வேற்றுமைக்கான இன்னொரு பெயர் எழுவாய். இது வந்து விளி வேற்றுமைன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல் உருபுகள் எந்த வேற்றுமையை சார்ந்தது? ஆக, பொருட்டு, நிமித்தம் என்ற சொல் உருபுகள் எந்த வேற்றுமையை சார்ந்தது வந்து 4ஆம் வேற்றுமை. ஆப்ஷன் சி. மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் குறிக்கும் பொருள். மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் குறிக்கும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ. 21க்கு ஆப்ஷன் ஏ ஆக்கல். தேவாரத்தை தொகுத்தவர் வந்து ஆப்ஷன் சி நம்பியாண்டார் நம்பி. அதாவது தேவாரம் கண்ட சோழன் யாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எந்த சோழ மன்னன் வந்து கேட்டுட்டதுனால நம்பியாண்டார் நம்பி அவர்கள் வந்து தேவாரத்தை தொகுத்தாரு அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேள்வி. இது படிச்சிருப்பீங்க. அதேபோல் இதில் எக்கச்சக்க கேள்வி இருக்குது படிக்கிறதுக்கு. முதல் மூவர், அதில் யார் வந்து ஆளுடைய பிள்ளை, ஆளுடைய நம்பி, ஆளுடைய அரசு, அது மாதிரிலாம் படிப்போம். அப்படியே இந்த பக்தி இலக்கியம் அதுக்குள்ளே நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு. அது கொஞ்சம் வீக் ஏரியாவும் கூட. ஒரு சிலர் அதை நல்ல கவனமாக படிக்காமையும் போயிடுறாங்க. கொஞ்சம் கவனப்படுத்தி அதை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. பொறுத்துக கிளை, ஓதை, தூறு, மரளி, காலன், உறவினர், ஓசை, புதர். இது எதோட பொருத்தணும்னு பார்க்கணும். 23வது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் சி. அப்போ வந்து கிளைக்கு வந்து உறவினர். ஓதை அதற்கு வந்து 3 ஓசை. தூறு அதற்கு வந்து 4 புதர். மரளி அதற்கு வந்து முதல்ல இருக்கிறது காலன். 2 3 4 1. 23வது கேள்விக்கு ஆப்ஷன் சி. 24 நெய்தற்கலியை இயற்றியவர். 24க்கு ஆப்ஷன் சி நல்லந்துவனார். நெய்தற்கலியை இயற்றியவர் நல்லந்துவனார். 25 கூம்போடு மீப்பாய் களையாது என்று கூறும் நூல். அது வந்துட்டு ஆப்ஷன் டி புறநானூறு. 26 வரும் சேகண்டி என்பது எந்த வகை இசைக்கருவி? 26க்கு பி கஞ்சக்கருவி. கஞ்சக்கருவி. 27க்கு வந்து கூற்று 1 2 3 வளமாக சுழிந்து இருக்கும் சங்கே வலம்புரி சங்கு ஆகும். சங்கின் ஒளியை சிங்கநாதம் என்பர். இலக்கியங்களில் இது பணிலம் என குறிப்பிடப்படுகிறது. 27க்கு வந்து ஆப்ஷன் சி 1 3 சரி. சங்கின் ஒளியை சிங்கநாதம் என்பர் அப்படிங்கிற கூற்று தப்பு. 1 3 சரி. 28 பொற்றொடி வந்தால் என்பது. 28வது கேள்வி ஆப்ஷன் ஏ பொற்றொடி வந்தால் என்பது அன்மொழி தொகை. அதேபோல் 29 கீழ்கண்டவற்றில் இரு பெயரொட்டு பண்பு தொகைக்கு உதாரணம் எது? 29க்கு ஆப்ஷன் டி பனை மரம் இரு பெயரொட்டு பண்பு தொகை. 30 இணை சொற்கள் எத்தனை வகைப்படும்? 3 இணை சொற்கள் 3 வகைப்படும். அடுத்து 31வது கேள்வி ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. 31க்கு வந்து ஆப்ஷன் டி அமராவதி. நெல்லும் உப்பும் நேரே ஊரின் கொள்ளிரோவென சிறிதொரும் நுவலும். இப்பாடல் வரிகள் எந்த நூலை சேர்ந்தது? 32க்கு ஆப்ஷன் டி அகநானூறு. 33 நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம். 33க்கு ஆப்ஷன் டி திருப்பூர். அடுத்து மட்பாண்டம் மரவேர் மணிமுடி கடைத்தெரு. தோன்றல் விகாரம் இயல்பு புணர்ச்சி கெடுதல் விகாரம் திரிதல் விகாரம். இது அப்படியே மேட்ச் பண்ணோம். 34வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏ 4 3 2 1 மட்பாண்டம் திரிதல் விகாரம், மரவேர்
அதுக்கு வந்துட்டு கெடுதல் விகாரம். மணிமுடி 2வது இயல்பு புணர்ச்சி. கடைத்தெரு இது வந்து தோன்றல் விகாரம். அடுத்து 35 கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வ பரணி என புகழ்ந்தவர். 35க்கு ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர். அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் மீரா. ஆப்ஷன் ஏ. மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியவர். 37வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எம்ஜிஆர் அவர்கள். அதேபோல் எம்ஜிஆர் அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம். ஆப்ஷன் டி சென்னை பல்கலைக்கழகம். 38க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 39 போர் எனக்கு புதிதன்று நான் போரை கண்டு அஞ்சுபவனும் அல்லேன் யார் யாரிடம் கூறியது. இதற்கு வந்துட்டு 39க்கு ஆப்ஷன் பி அதியமான் ஔவையாரிடம் கூறியது. அதியமான் ஔவையாரிடம் கூறியது. கீழ்கண்டவற்றுள் வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது. இது வந்துட்டு ஆப்ஷன் டி பெயரச்சம். வல்லினம் மிகும் இடங்களில் தவறானது எது. ஆப்ஷன் டி பெயரச்சம். அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளம் மதாய் ஆனந்த வெள்ளம் அதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அறிவை அறிவோர்க்கு ஆனந்த வெள்ளம் அதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே என்ற பாடலை இயற்றியவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. 41 ஆப்ஷன் சி. 42 சுல்தான் அப்துல் காதர் தவமிருந்த மலைகளுள் தவறானது எது. 32க்கு ஆப்ஷன் சி நல்லி மலை தவறானது. அடுத்தது சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர். 43க்கு ஆப்ஷன் ஏ சோ விருதாச்சலம். சங்க இலக்கியங்கள் பெரும்பாலும் எந்த வகை பாக்களால் ஆனது. 44க்கு ஆப்ஷன் ஏ வெண்பா. அடி எத்தனை வகைப்படும். ஆப்ஷன் டி 5 வகைப்படும். அடி 5 வகைப்படும். 46 ஆண்மையின் கூர்மை என வள்ளுவர் கூறுவது. 46க்கு ஆப்ஷன் சி பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல என்றவர். கவலைகளை தூக்கி கொண்டு திரியாதே அவை கைக்குழந்தைகள் அல்ல என்றவர் மு மேத்தா. ஆப்ஷன் பி. ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை என்ற அமைப்பை அம்பேத்கர் நிறுவிய ஆண்டு. 48க்கு ஆப்ஷன் டி 1924. அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், ஏற்கனவே கேட்டிருந்தோம். ஜிஎஸ்ல ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இருக்கும். இப்போ இது தமிழ்லேயும் இருக்குது. ஸோ 49வது கேள்விக்கு வந்து ஆப்ஷன் டி 1990. 49க்கு ஆப்ஷன் டி 1990. அடுத்து 50வது கேள்வி. கோமகளின் இயற்பெயர் அன்னலட்சுமி. இவரது அன்னை பூமி என்ற புதினம் தமிழன்னை விருது பெற்றது. தமிழன்னை விருது பெற்றது. தமிழன்னை விருது பெற்றது. செக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதேபோல் கூற்று 1, 2. 50க்கு வந்து ஆப்ஷன் பி 1, 2 தவறு. ரெண்டுமே தவறு. அடுத்து கடலோட கால்வல் நெடுந்தேர் கடலோடா இல்லையா. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. அர்த்தம் புரியும்னு நினைக்கிறேன். கடலோடா கால்வல் நெடுந்தேர் அப்படின்னா தேர் வந்து கடலில் ஓடாது இல்லையா. கால்கள் இருக்கக்கூடிய அந்த தேர் வந்து கடலில் ஓடாது. கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. கடலில் போகக்கூடிய அந்த கப்பல் வந்து நிலத்தில் ஓடாது. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி. இக்குறளில் பயின்று வந்துள்ள அணி வந்துட்டு பிரிது மொழிதல் அணி. ஆப்ஷன் ஏ பிரிது மொழிதல் அணி. அடுத்து 52 தாயுமானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம். 52க்கு ஆப்ஷன் சி ராமநாதபுரம். தாயுமானவர் நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம் ராமநாதபுரம். ஆறுமுக நாவலரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர். 53க்கு ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர். 54 ஆறுமுக நாவலர் அச்சுக்கூடம் அமைந்த இடம். 54க்கு ஆப்ஷன் டி சென்னை. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது. 55க்கு ஆப்ஷன் டி பாலாறு. நாகு கோபு ஆறு பாலாறு. இதில் பொருந்தாதது வந்து பாலாறு. அதுக்கடுத்தது 56 பாரி கபிலரால் போற்றப்பட்டார் எவ்வகை வாக்கியம். 56க்கு ஆப்ஷன் டி செய்யப்பாட்டு வினை. புதியதோர் உலகு செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றவர். புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்றவர் பாரதிதாசன்.
57க்கு ஆப்ஷன் பி. 58 தவறானது எது? குளவி, மயரி, சலவர், பிணி. அதாவது தவறான இணை கேட்குறாங்க. குளவி குழந்தை, மயரி பேசும், சலவர் வஞ்சகர், பிணி நோய். இதில் வந்து தவறானது எது அப்படின்ட்டுனா பி, மயரி பேசும் தவறானது. நூல்கள் கனித்தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆற்றிட வேண்டும் என்றவர். கன்னித்தமிழாக இருக்கும். கனித்தமிழ், கனி நம்ம பழம் இல்லையா? நூல்கள் கனி தமிழில் அள்ளிட வேண்டும், அதை நோக்கி தமிழ் பசியும் ஆற்றிட வேண்டும் என்றவர். 59க்கு ஆப்ஷன் சி. கச்சிதானந்தன், சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் இல்லையா? சச்சிதானந்தன். சரி, பரவாயில்ல. 59க்கு ஆப்ஷன் சி. 60 யாருடைய பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியாரின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம்? 58க்கு ஆப்ஷன் பி சொல்லிட்டேன். 59க்கு ஆப்ஷன் சி சச்சிதானந்தன். 60வது கேள்வி யாருடைய பாடலில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியாரின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம் அப்படின்னா இதுக்கு வந்துட்டு சச்சிதானந்தன் அவர்கள். சச்சிதானந்தன் ஆப்ஷன் பி. நல்லா இருக்குல்ல? கம்பனின் மிடுக்கு, பாரதியாரின் சினம். ஓகே, அடுத்தது பொறுத்துக. டெட்லைன், ஃபோலியோ நம்பர், புல்லட்டின், எடிட்டோரியல் ஆங்கிலம். அதுக்கு வந்துட்டு அப்படியே தமிழ் பொருத்தணும். 61வது கேள்விக்கு வந்து இட் இஸ் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 4, 3, 2, 1 அப்படின்னா என்னது? டெட்லைன் அப்படின்னா குறித்த காலம். ஃபோலியோ நம்பர் அப்படின்னா இதழ் எண். அடுத்து புல்லட்டின் அப்படின்ட்டுனா சிறப்பு செய்தி இதழ். எடிட்டோரியல் அப்படின்னா தலையங்கம். ஓகே, அடுத்து 62வது கேள்வி. பேரறிவாளர் நெஞ்சில் நிறைந்த பத்திரிகை பெண்ணே என்றவர். பத்திரிகை பெண்ணே. பேரறிவாளர் நெஞ்சில் நிறைந்த பத்திரிகை பெண்ணே என்றவர். 62க்கு ஆப்ஷன் சி பாரதிதாசன். 62க்கு ஆப்ஷன் சி பாரதிதாசன். பெற்றம் என்பது எவ்வகை சொல்? 63. அதற்கு வந்து ஆப்ஷன் சி திசை சொல். பெற்றம் என்பது எவ்வகை சொல்? ஆப்ஷன் சி திசை சொல். பெற்றம்னா என்ன பொருள்னு கூட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். திசை சொல்ல. இலக்கிய வகையாக சொல்ல வந்து 4 டைப்பாக பிரிப்போம். இலக்கண வகையில் 4 டைப்பாக பிரிப்போம். அதில் இருந்தால் கேள்வி கேட்டிருக்காங்க. திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 64க்கு ஆப்ஷன் சி 55. எத்தனை பேர் பாடினாங்க அப்படின்னு வேணால் நீங்கள் சொல்லலாம். திருவள்ளுவ மாலையில் எத்தனை புலவர்கள் பாடியிருக்காங்க, புலவரின் எண்ணிக்கை என்ன, பாடலின் எண்ணிக்கை என்ன? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடலின் எண்ணிக்கை இப்போ கேள்வியாக கேட்டு பதில் கொடுத்துட்டோம். புலவரின் எண்ணிக்கை வேணால் 64வது கேள்வின்னு போட்டு புலவரின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 64வது கேள்வி திருவள்ளுவ மாலையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் சி 55. 64க்கு சி 55. அடுத்து 65 புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல். சந்திரன் சுவர்க்கி. சந்திரன் சுவர்க்கி. நலவெண்பாவில் உள்ள காண்டம் மற்றும் பாடல்களின் எண்ணிக்கை 66க்கு ஆப்ஷன் சி 3431. 67 காசினி என்னும் சொல்லின் பொருள். 67க்கு ஆப்ஷன் டி நிலம். 67க்கு ஆப்ஷன் டி நிலம். காசினி என்னும் சொல்லின் பொருள் நிலம். 68 இணையம் என்னும் வடிவத்திற்கு வித்திட்டவர். 68 வந்து ஆப்ஷன் பி ஜான் பாஸ்டல். ஜான் பாஸ்டல். இணையம் என்னும் வடிவத்திற்கு வித்திட்டவர் ஜான் பாஸ்டல். வங்காள மொழியில் பக்கிம் என்பதன் பொருள். 69க்கு வந்து ஆப்ஷன் டி வளைந்த. வங்காள மொழியில் பக்கிம் என்பதன் பொருள் வந்து வளைந்த. அடுத்து 70வது கேள்வி ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற நூலை இயற்றியவர். 70க்கு வந்து பி அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார். 71 காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. 71 காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 2034. கண்டேன் சீதையை என்பது எவ்வகை தொடர்? 72வது கேள்வி. கண்டேன் சீதையை என்பது எவ்வகை தொடர்? 72க்கு ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர். கண்டேன் சீதையை என்பது எவ்வகை தொடர்? 72வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ வினைமுற்று தொடர். 73 முகைசெய் மேனி தழுவி திட்டலும் குகைசெய்யின் பெல கோலமிட்ட இவ்வரி ஒட்டதே. அதை தான் அப்படி பிரித்து எழுதியிருக்காங்கன்னு இருக்கேன். முகைசெய் மேனி தழுவி திட்டலும் குகைசெய்யின் பெல கோலமிட்ட ஒட்டதே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம். சீர்பிரித்து படிக்கிறதுல கொஞ்சம் தவறு பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. கோலமிட்ட ஒத்ததே. 73வது கேள்விக்கு ஆப்ஷன் டி தேம்பாவணி. 74 நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி என்ற நூலை எழுதியவர்.
74க்கு ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார். அடுத்து 75 கம்பரின் நூற்றாண்டு. 75க்கு ஆப்ஷன் ஏ 12ஆம் நூற்றாண்டு. திரள் என்னும் சொல்லின் பொருள். 76வது கேள்விக்கு ஆப்ஷன் பி வலிமை. 76வது கேள்வி அதுக்கு வந்து ஆப்ஷன் பி வலிமை. 77 உலக வனவிலங்கு நாள். 77 உலக வனவிலங்கு நாள் வந்து ஆப்ஷன் சி அக்டோபர் 4. 78 கிழமை பொருளில் வரும் வேற்றுமை. 78 கிழமை பொருளில் வரும் வேற்றுமை. 78க்கு ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை. 78 ஆப்ஷன் சி ஆறாம் வேற்றுமை. 79 திருவருட்பா பிரித்து எழுதுக. 79க்கு ஆப்ஷன் ஏ திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா. நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக்கண்டுளந்துடித்தேன். உறக்கண்டு உள்ளந்துடித்தேன். இந்த வரிகள் யாரோடது? 80க்கு ஆப்ஷன் டி வள்ளலார். நீடிய பிணியால் வருந்துகின்றோர் என் நேர் உறக்கண்டு உளந்துடித்தேன். இந்த வரிகள் யாரோடது? வள்ளலாரோடது. 80க்கு ஆப்ஷன் டி. அடுத்து 81 உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என முதலில் கூறியவர். 81க்கு ஆப்ஷன் ஏ நிக்கோலஸ் கிராப்ஸ். அடுத்து 82 மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 82க்கு ஆப்ஷன் ஏ புறநானூறு. அடுத்து 83 அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே. அண்டத்தின் மையம் பூமி அன்று சூரியனே என்றவர். 83க்கு ஆப்ஷன் ஏ கோபர்னிக்கஸ். 84 வில்லி பாரதத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை. 84க்கு ஆப்ஷன் சி 10. 85 கலபம் என்னும் சொல்லின் பொருள். 85க்கு பி சந்தனம். கலபம் என்னும் சொல்லின் பொருள். 85க்கு பி சந்தனம். 86 தமிழை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர். தமிழை வடமொழியின் வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் வந்து தேவநேய பாவனர். தேவநேய பாவனர். பார் புகழும் பரமார்த்த குரு கதைகள் எனும் நூலின் ஆசிரியர். பார் புகழும் பரமார்த்த குரு கதைகள் எனும் நூலின் ஆசிரியர். 87க்கு ஆப்ஷன் ஏ எஸ் லக்ஷ்மி. பார் புகழும் பரமார்த்த குரு கதைகள் எனும் நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ எஸ் லக்ஷ்மி. 87க்கு. 86க்கு ஆப்ஷன் டி தேவநேய பாவனர். 87க்கு ஆப்ஷன் ஏ எஸ் லக்ஷ்மி. 88 பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் இப்பாடலின் ஆசிரியர். 88க்கு ஆப்ஷன் சி. 88 ஆப்ஷன் சி வள்ளலார். 88க்கு ஆப்ஷன் சி பெற்ற தாய்தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பாடலின் ஆசிரியர் வந்து வள்ளலார். 89 தமிழின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர். 89 தமிழின் சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் வந்து 89க்கு டி கி.ஆ.பெ. விஸ்வநாதம். 90 குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? 90வது கேள்விக்கு ஆப்ஷன் சி தமிழ் வடமொழி இந்துஸ்தானி. குமரகுருபரர் எந்தெந்த மொழிகளில் புலமை மிக்கவர்? தமிழ் வடமொழி மற்றும் இந்துஸ்தானி. 91 புறந்தூய்மை நீரான் அமையும் என்ற குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. 91வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உவமை அணி. யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 92க்கு ஆப்ஷன் ஏ 6 உறுப்புகள். என் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர். 93க்கு ஆப்ஷன் ஏ அப்துல் லத்தீப். 94 பசுந்தினை மூரல் பாலொடும் பெருகுவீர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். பசுந்தினை மூரல் பாலொடும் பெருகுவீர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 94க்கு ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை. 94க்கு ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை. 95 அறுசுவை உண்டி அமர்ந்தில்லால் ஊட்ட இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். 95க்கு ஆப்ஷன் பி நாலடியார். 95க்கு ஆப்ஷன் பி நாலடியார். 96 ஜன்னல் என்பது எம்மொழி சொல். 96க்கு ஆப்ஷன் பி பாரசீகம். ஜன்னல் என்பது எம்மொழி சொல். 96க்கு ஆப்ஷன் பி வந்து பாரசீகம். 97 நிலவின் மேற்பரப்பு கரடுமுரடானது என்றும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்தது என்பதை கண்டறிந்தவர். அது வந்துட்டு ஆப்ஷன் டி கலீலியோ. டெலஸ்கோப் கண்டுபிடிப்பார், அதை வச்சு அப்படி கண்டுபிடிச்சிருவார்.
ஞாயிற்று ஞாயிற்று வட்டம் என்பது ஞாயிறை சுற்றியுள்ள பாதை என்ற செய்தி இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல். ஞாயிற்று வட்டம் என்பது ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதை என்ற செய்தி இடம்பெற்றுள்ள சங்க இலக்கிய நூல். 98க்கு ஆப்ஷன் டி புறநானூறு. 98 அதுக்கு வந்து ஆப்ஷன் டி புறநானூறு. இனியவை 40 என்ற நூலின் ஆசிரியர். 99க்கு ஆப்ஷன் சி பூதஞ்சேந்தனார். அடுத்து 100வது கேள்வி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி. சாதி என்னும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி என்ற பாடலை இயற்றியவர் பாரதிதாசன். பாட்டில் ஏதோ இந்த வரியில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். இந்த வரியில் எதுவும் மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாதி என்னும் சரி, ஓகே. பாரதிதாசன் அவர்கள் பாடியிருக்காரு. 100வது கேள்விக்கு ஆப்ஷன் டி. இதுக்கான ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம். இதை ஒரு முறைக்கு 2 முறை கிளியராக படித்து பாருங்கள். 8th ஸ்டாண்டர்டு நியூ புக்கு, 8th ஸ்டாண்டர்டு ஓல்டு புக்கு ரெண்டையும் சேர்த்து வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். கேள்வியில் எதுவும் டவுட் இருந்ததுனாவோ அல்லது வேறு ஏதாவது குவாரிஸ் இருந்ததுனாவோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடான கிளாரிட்டி என்னங்கிறது நம்ம சொல்லிடலாம். இந்த ஆன்சர்ஸ் ஒரு முறை கிளியராக பார்த்துக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்துட்டு அதை ஒரு முறைக்கு 2 முறை ரிவிஷன் பண்ணுறதுக்கு இந்த ஆடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஆன்சர் கீ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை வீடியோ ஆன்சர் கீயாக கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் கொஸ்டினை படிச்சிருந்தீங்கன்னா கூட அப்படியே திரும்ப வந்துட்டு ஒரு முறை அந்த கொஸ்டினை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். சரி, ஓகே, டன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.